ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஜெகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குயின் செக்மேட். என்னடா ஒரே ஒரு குயினை மட்டும் போர்டில் வச்சுட்டு எப்படிடா குயின் செக்மேட் பண்ணுறது அப்படின்ட்டு ஷாக் ஆகாதீங்க. பட் நிறைய குழந்தைங்களுக்கு குயினை வச்சு மேட் பண்ண தெரியாது. கேம் ஆடும் போது ஒரு குயினை மட்டுமே யூஸ் பண்ணாங்க, அதர் பீசஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்காக ஸ்பெஷல் ட்ரெயின் பண்ணுறதுக்காக தான் போர்டில் எல்லா பீஸும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு குயின் மட்டும் கொடுக்குறேன். இந்த குயினை வச்சு செக்மேட் பண்ணுங்கள். நம்ம அவங்களுக்கு குழந்தைகள் நம்ம புஷ் பண்ணும்போது அவங்க குயினை வச்சு என்னென்னமோ செக் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், அப்போ தான் அந்த குயினோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். ஒரு குயினை மட்டும் வச்சு மேட் பண்ண முடியாது அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு புரியணும். என்ன வேணால் மூவ் வைக்கிட்டோம், என்ன வேணால் செக் கொடுக்கட்டும், கிங்கோட க்ளோஸாக போக முடியாது, ஏன்னா சப்போர்ட் இல்லாமல் ஆப்போனன்ட் கிங் பக்கத்தில் போக முடியாது. அப்படி போனால் அந்த கிங் வந்து கண்டிப்பாக கட் பண்ணிவிடும். ஸோ அதனால் எவ்வளோ வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம். மேக்ஸிமம் பாருங்கள், நம்ம கார்னர் கொண்டு போகிறோம், மேக்ஸிமம் ஸ்டேல்மேட் தான் பண்ண முடியும். அதை மீறி ட்ரை பண்ணி மேட் பண்ண ட்ரை பண்ணினா கிங் வந்து கட் பண்ணிடும். அப்போது அந்த குழந்தைங்களுக்கு புரியும். அப்போ தான் குயின் வச்சு மேட் பண்ண முடியாது, குயினுக்கு வந்து அடிஷ்னலாக சப்போர்ட் வேணும், ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும். ஒன்று கிங்காக இருக்கலாம், இல்லை பானாக இருக்கலாம், இல்லை ஆப்போனண்ட்டோட பீஸா கூட இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளால் ப்ராப்பராக மேட் பண்ண முடியும். வெறும் ஒரு குயின் வச்சு மட்டும் மேட் பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும் வச்சுக்கலாம். இதை கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட போர்டில் நம்ம பீசஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது இப்போ பாருங்கள், கிங்கை ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க அந்த குழந்தை. இது நிறைய குழந்தைகிட்ட இருக்கிற ப்ராப்ளம் தான் ஆக்சுவலாக. ஏன்னா குயின் பெரிய பவர் அப்படின்னு சொல்லிட்டு குயினை வச்சே யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக கிங்கை யூஸ் பண்ணி செக்மேட் பண்ணுறதுக்கு குழந்தைக்கு நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி ஆகிடும் ஆக்சுவலாக. கிங்கு இல்லை ரூக்கு, அடிஷ்னல் பானு, அதர் பீசஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணால் தான் செக்மேட் பண்ண முடியும்னு புரிய வச்சா தான் குழந்தை கேம்லேயுமே ஆடும் போது எல்லா பீஸுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. இல்லைனா பீஸஸும் ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக கேம் ஆடும் போது எல்லா பீஸுமே டெவலப் பண்ணிவிடுங்க. ஸோ டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்போனண்ட் அட்டாக் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக மேக் பண்ண முடியும். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.